Hi, this is Creative Code. இந்த வீடியோவில் substr மெத்தடை பற்றி பார்க்கலாம். இந்த substr மெத்தடும் வந்து ஸ்லைஸ் மெத்தட் மாதிரி தான் ஸ்ட்ரிங்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. பட் அந்த ஸ்லைஸ் மெத்தடுக்கும் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த சப்ஸ்ட்ரிங் மெத்தடுக்கும் இந்த substr மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு இப்போ பார்க்கலாம். ஸ்லைஸ் அண்ட் சப்ஸ்ட்ரிங் மெத்தடை பற்றி உங்களுக்கு தெரியலன்னா நான் ஆல்ரெடி அதுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் ஏன் அதை பார்க்க சொல்கிறேன்னா, இந்த ஸ்லைஸ், சப்ஸ்ட்ரிங் அண்ட் substr மெத்தட் மூணு மெத்தடுமே வந்து ஸ்ட்ரிங்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இது மூணுமே வந்து ஒரே ஒர்க் பண்ணாலும் இதோட சின்டாக்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அண்ட் நீங்கள் இதில் பாஸ் பண்ணுற பேராமீட்டர் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இதோட அவுட்புட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மூணு மெத்தடையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட்டில் எந்த சினாரியோக்கு எந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம substr மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏன் substr மெத்தடை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ substr மெத்தடும் ஸ்லைஸ் மெத்தட் அண்ட் சப்ஸ்ட்ரிங் மெத்தட் மாதிரி ஸ்ட்ரிங்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் substr மெத்தடுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ட்ரிங் மெத்தடை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுங்கள் உங்களோட ஸ்ட்ரிங் வேரியபிள்லேருந்து. ஸோ இப்போ நான் டாட் கொடுத்ததுமே வந்து எனக்கு அவைலபிள் மெத்தட்ஸ் எல்லாமே இங்கே இந்த ஐடியில் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் வந்து இப்போது substr அப்படின்ற மெத்தடை வந்து சூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த substr மெத்தட் வந்து அவைலபிளாக இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த substr மெத்தடும் ரெண்டு பேராமீட்டர் வேல்யூ வந்து அக்செப்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ரம், நம்ம எந்த இடத்துல இருந்து நம்மளோட ஸ்ட்ரிங்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃப்ரம். அண்ட் கவுண்டிங் பொசிஷன் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், அதை வந்து மறந்துடாதீங்க. அண்ட் செகண்ட் பேராமீட்டர் வேல்யூ என்னென்னா லென்த். இப்போது ஸ்டார்ட் பண்ணுற இடம் நான் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வேல்யூவாக கொடுத்துருவேன். அண்ட் லென்த், எனக்கு எவ்வளோ கேரக்டர் எனக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கிறத நான் லென்த் பேராமீட்டரில் வந்து பாஸ் பண்ணணும். இப்போது நான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், லென்த்தில் வந்து நான் 6ன்னு கொடுக்குறேன். அண்ட் இப்போ இதை கன்சோலில் பார்க்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு substr அப்படின்ட்டு கன்சோலில் பிரிண்ட் ஆகியிருக்கு. ஃபஸ்ட் வேல்யூ வந்து ஃப்ரம், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், 0லேருந்து சொன்னதால் 0லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அண்ட் 6 கேரக்டர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 6 கேரக்டரும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி இந்த substr மெத்தட் வந்து எனக்கு இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ அதை தான் இப்போ நம்ம கன்சோலில் பார்க்குறோம். அண்ட் இந்த substr மெத்தடில் ஃபஸ்ட்டு வேல்யூ நீங்கள் கொடுத்துட்டு செகண்ட் வேல்யூ கொடுக்கலன்னா அது எல்லா ஸ்ட்ரிங்கையுமே வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 0லேருந்து நான் 6ன்னு கொடுக்குறேன், எனக்கு ஸ்டார்ட் 6லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே தான் வந்து 6 முடியுது. நம்ம லென்த் கொடுக்காததால் மிச்சம் இருக்கிற எல்லா ஸ்ட்ரிங்கையுமே வந்து இந்த substr மெத்தட் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த substrோட ஃபர்ஸ்ட் வேல்யூ லென்த்தில் வந்து நம்ம நெகட்டிவ் வேல்யூ கொடுக்க முடியாது. பட் இந்த ஃப்ரம் வேல்யூவில் நம்ம நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கலாம். ஸோ நெகட்டிவ் வேல்யூ நம்ம கொடுத்தோன்னா அது ரிவர்ஸில் வந்து கவுண்டிங் பொசிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணும். இப்போது -7ன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரிவர்ஸில் இருந்து -7 அதை வந்து ஸ்டார்ட் வேல்யூவாக எடுத்துக்கிட்டு எனக்கு மிச்சம் இருக்கிற ஸ்ட்ரிங் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ எப்படின்னா 0 1 2 3 4 5 6 7. ஸோ நான் -7 கொடுத்ததால் இந்த ரிவர்ஸில் வந்து எனக்கு கவுண்டிங் பொசிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அண்ட் நான் லென்த் கொடுக்காததால் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுது, எல்லா ஸ்ட்ரிங்கையும் வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு லென்த் வேல்யூ இல்லாததால். இப்படி தான் வந்து substr வந்து ஒர்க் ஆகும். அண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட்டை இந்த substr மெத்தட் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. பட் எதுக்கு நம்ம இந்த substr மெத்தடை யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, வெப் ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த substr மெத்தடை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ சில ப்ரௌசர் வந்து இதை சப்போர்ட் பண்ணாலும் சில ப்ரௌசர் வந்து இதை சப்போர்ட் பண்ணாது. அண்ட் நீங்கள் substr மெத்தடை யூஸ் பண்ணி உங்கள் கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா சம் கேசஸில் அது ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, substr மெத்தடுக்கு பதில் ஸ்லைஸ் ஆர் சப்ஸ்ட்ரிங் மெத்தடை வந்து யூஸ் பண்ணது தான். ஸோ நீங்கள் டெக்ஸ்ட்டை எப்பலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போது ஸ்லைஸ் ஆர் சப்ஸ்ட்ரிங் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு substr மெத்தடை பற்றி தெரியும் அண்ட் substr மெத்தடை எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த வீடியோ மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டட் கண்டென்ட் வந்து பார்க்கறதுக்கு கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.